ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், ஆவரேஜ் இஃபர்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இந்த ஆவரேஜ் இஃபர்ஸ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சேம் தான். கவுண்ட் இஃபர்ஸ், சம் இஃபர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ ஆவரேஜ்ன்றது ஒரு பர்டிகுலர் ஆர்குமெண்ட் மொத்தத்தையும் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம். ஆவரேஜ் இஃப்ன்றது பார்த்தீங்கன்னாலும் ஆவரேஜ் இஃபர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இஃப்ன்றது ஒரு சிங்கிள் கிரைட்டேரியா பேஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆவரேஜ் இஃபர்ஸ்ன்றது மல்டிபிள் கிரைட்டேரியா யூஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம லைவாக போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் டேட்டா தான். நான் அதே டேட்டாவில் நம்ம சம் பண்ணமோ அதே கான்செப்டில் நான் ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஸோ இதே தான் இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஃபீஸ் நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்ற கான்செப்டை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் செக் பண்ணுறேன். ஆவரேஜ் இந்த ரேஞ்ச், ஃபஸ்ட்டு நம்பர் 1 ரேஞ்ச் நம்ம இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,241ன்றது உங்களுக்கு ஆவரேஜ் ஆகி வருது. ஓகேங்களா? இது என்ன கான்செப்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த நம்பரை உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி காட்டுது. ஸோ ஏன் இப்போ நம்ம பார்க்கும்போது 30,000 இருக்குது, 15,000 இருக்குது, 45,000லாம் இருக்குது. ஸோ எப்படி இதை ஆவரேஜ் பண்ணால் ஏன் 22,000 வருது அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா calculate இந்த 0 ஆல்சோ. ஸோ 0வும் இருக்கிறதுனால இது மொத்தமாக காம்பினேஷனாக அதோட ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வருது. ஓகேங்களா? இப்போ இதே நம்ம ஆவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ மேலுக்கு நம்ம ஆவரேஜாக நம்ம ஃபீஸ் வாங்கியிருக்கோம், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ ஆவரேஜாக ஃபீஸ் வாங்கியிருக்கோன்றதை நம்ம இப்போ ஆவரேஜ் இஃப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு ஆவரேஜ்ன்றது ஃபார்முலா கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, கிரைட்டேரியா, அப்புறம் ஆவரேஜ், ரேஞ்சுன்றது கிரைட்டேரியா ரேஞ்சு. ஸோ இப்போ நம்ம கிரைட்டேரியா என்னன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சி கால்ஸ் எடுத்துக்கிட்டோம். கிரைட்டேரியா பார்த்தீங்கன்னா மேலோட நேம், அதுக்கப்புறம் ஆவரேஜோட ரேஞ்ச். ஸோ எல்லாமே சேம் தான். நம்ம எப்படி கவுண்டிவ் சம் பார்த்தோமோ அதே தான். ஸோ இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 வருது. இப்போ மொத்த ஆவரேஜுக்கும் இதுக்கும் கம்பைனேஷன் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வருது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா 0 ஃபீமேல் தான் இருக்குது. ஸோ 2 மேல் இருக்குது. ஸோ இது எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இது ஆவரேஜ் பண்ணி காட்டுது. ஸோ இதுலேயே உங்களுக்கு நான் இதுலேயே இன்னொரு இந்த 0 இல்லாமல் எப்படி ஆவரேஜ் பண்ணுறதுன்னு உங்களுக்கும் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ சேம் கான்செப்டில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது ஆவரேஜ் இஃப் இந்த மாதிரி உங்களுக்கு நான் கிரைட்டேரியா செலக்ட் பண்ணாமல் நான் மேனுவலாக எப்படி என்டர் பண்ணுறது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த மெயில்ன்ற ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறேன், ஃபீமேல், இப்போ ஆவரேஜ் ரேஞ்ச். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 19,369. ஸோ இதுதான். ஸோ இதுக்கும் என்னென்னா நம்ம இதை கிரைட்டேரியா ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது கிரைட்டேரியாவை நான் மேலே என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படின்றது பார்த்தோம் இல்லையா? இப்போ சேம் கான்செப்டில் ஆவரேஜ் இஃப்ஸோட கான்செப்டில் சேம் தான். ஆனால் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு டிஃபர் ஆகும். சம் இஃப் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் பண்ணக்கூடிய ரேஞ்ச், ஃபஸ்ட்டு எதை ஆவரேஜ் பண்ணுறோமோ அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிரைட்டேரியா 1. இப்போ நான் கிரைட்டேரியா இதில் 1 பார்த்தீங்கன்னா ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், இதில் நான் மேனுவலாக மெயில் தான் எனக்கு வேணுன்றதை செலக்ட் பண்ணி கமா கொடுத்துக்கிறேன். செகண்ட் கிரைட்டேரியா பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் எனக்கு அதர்ஸ். ஸோ இதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ
இப்போ 27,272 வந்துருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் சம் இஃப் ஆவரேஜில் பார்க்கும்போது இது நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இதோட மேட்ச் ஆகாது. சம்மில் வந்து நம்ம இது ரெண்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு சொல்லலாம் இல்லையா? ஆவரேஜ் பண்ணிட்டு நம்ம அதை சம் பண்ணி பார்த்தா மேட்ச் ஆகாது. அது ஆவரேஜ் பண்ணுறது ஒரு தப்பான இது. அதை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், இப்போது சேம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த காலங்களை ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் ஸோ இப்போ கால் பண்ணி அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து உங்களுக்கு இதில் நான் வந்து எதனால் வந்து இதை நான் இந்த ரேஞ்சை ஃப்ரீஸ் பண்ணாமலே உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம மேலாம் என்ட்ரி பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி போட்டுருப்போம். இப்போ நான் மேலாம் என்ட்ரி பண்ணுறதுனால இதை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிச்சு. ஆனால் இப்போ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டிவைடட்டில் வரும். ஏன்னா என்ன ரீசன்னா மெயின் இப்போ ஃபீமேல்ன்றது நம்ம டேக் பண்ணியிருக்கோம். ஆனால் அது மேலே அதர்ஸ்ன்ற காலம் U9 இப்போ சேஞ்ச் ஆச்சு இல்லையா? அது ஆக்சுவலாக வந்து மாறக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், F2 இந்த 8ன்றதை மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். F4 ஓகேங்களா? ஸோ இப்போ காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஆவரேஜ், ஆனால் அதே ஆன்சர் ஏன் வருதுன்னா இங்கே மேல் இருக்குது, நம்ம அதை ஃபீமேல் ஆன்சர் பண்ணுறோம். இப்போ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம வந்து ஆவரேஜுக்கும் சம் இஃப் ரெண்டுக்கும் பார்த்தோம். இப்போ இதே ஆவரேஜை நான் வந்து 0 சேர்க்காம வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக நான் பண்ணி காட்டுறேன். without 0 ஓகே ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறேன்னா, இப்போ இதே ஆவரேஜை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஓவராலாக இது வந்து மொத்த ஃபீஸில் இந்த 0 டிஸ்கவுண்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 100% வந்து யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஃபீஸே கட்டலையோ அவங்கள தவிர மிச்சம் இருக்கவங்கள வச்சு ஆவரேஜாக ஃபீஸ் எவ்வளோ வாங்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் போகும்போது இப்போ அந்த ரேஞ்சில் நீங்கள் இஃப்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இப்போ நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் இல்லையா? இதுக்கு பதிலாக நம்ம எப்படி நியூமரிக் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், 0ன்றதை கொடுக்க போகிறோம். இப்போது சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆவரேஜ் இஃப் எனக்கு ரேஞ்ச் என்ன, கிரிட்டேரியா ரேஞ்சுன்றது எனக்கு வந்து இப்போ மேலோ ஃபீமேலோன்றது இல்லை, எனக்கு ஓவரால் ஆவரேஜ் தான் வேணும். ஸோ அந்த ஓவராலே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம், கிரைட்டேரியா வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரணும். இப்போ நம்ம வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்ற கான்செப்ட் நான் எத்தனை போகிறதுக்குன்னா கொட்டேஷனில் கொண்டு வந்து நாட் ஈக்குவல் டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து டெக்ஸ்ட் கண்டிஷன் பேஸ் பண்ணி வரும். கன்கார்டினேட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 0 கொடுத்து கம்மா, இப்போது திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன், ஆவரேஜிங் ரேஞ்ச் இப்போது க்ளோஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்தேன்னா இதுதான் எனக்கு வித்தவுட் 0ன்ற கான்செப்டில் எனக்கு ஆவரேஜ் பண்ணால் எனக்கு இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ நான் எதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேஞ்சு கிரைட்டேரியா ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த கிரைட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவல் டு 0, நீங்கள் நாட் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0னா நீங்கள் இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் தேவையே இல்லை, இது தேவையில்லாமலே நீங்கள் கொடுக்கலாம், இந்த ரெண்டும் தேவையில்லை. இப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்ற கான்செப்டை கொடுக்கணும். இது இந்த லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் சிம்பிள் நீங்கள் போட்டு அதை கொட்டேஷனை கொடுத்துக்கோங்க. அண்ட் 0ன்ற கான்செப்டில் கொடுத்துருக்கிறதுனால இது 0 இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி காட்டும். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட்டர் நான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் எப்படி பண்ணணுன்றதை பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை வந்து ஆவரேஜ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த சினாரியோ நம்ம எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்ட் தான் இது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கான்செப்டை மறக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அடுத்து நெக்ஸ்ட் வரப்போகிற எல்லா வீடியோக்களும் நீங்கள் மறக்காமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த அவங்களும் கற்றுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.